அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம். எண் 252. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 10/09/2024 செவ்வாய். ரோமையை சேர்ந்த ரொடோல்போ என்கிற மேல்குடியினர் ஒருவர் கணிசமான உயரம் கொண்ட ஒரு கோபுரம் கட்டியிருந்தார். அதனை காவலர்கள் கொண்டு காத்து வந்தனர். ஓரிரவில் காவலர் ஒருவர் கோபுரத்தின் உச்சியில் மரக்கட்டைகளின் குவியலின் மேல் மதிலின் ஓரத்தில் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். அதனை தாங்கியிருந்த உருளை கப்பி தளர்வடைந்ததாலோ அல்லது உடைந்ததாலோ கண்ணிமைக்கும் பொழுதில் அவர் அந்த மரக்கட்டைகளோடு அரண்மனையின் கூரை மீது விழுந்து பின்னர் உருண்டு தரையில் வந்து விழுந்தார். இந்த உரத்த விழும் சப்தம் குடும்பம் முழுவதையும் விழித்தெழ செய்தது. இது எதிரியின் தாக்குதலாக இருக்குமோ என்று சந்தேகம் கொண்டு மாவீரன் ஒருவன் ஆயுதம் தாங்கி வெளியே ஓடி வந்தான். அங்கு கவிழ்ந்து கிடந்த காவலாளியை பகைவன் என்று நினைத்து தன் வாள் கொண்டு தாக்க முயன்றபோது அவரது மனைவி அது தன் கணவன் வெறுத்த தன் சகோதரனாக இருக்கும் என்று எண்ணி அந்த மாவீரனின் காலில் விழுந்து அவனை தாக்க வேண்டாம் என்று எண்ணி அந்த மாவீரனின் காலில் விழுந்து தடுத்து நிறுத்தினாள். என்னை அந்த உறக்கத்தின் மயக்கம், அந்த இருமுறை வீழ்ச்சியினாலும் அங்கு எழுந்த கூச்சலினாலும் அவன் விழித்தெழுந்த பாடில்லை. இறுதியாக அவன் ஒரு மென்மையான கரத்தினால் விழித்தெழ செய்யப்பட்டார். அவனோ நல்லதொரு ஆழ்ந்த தூக்கத்தை கெடுத்து எழுப்பி விட்டது போல், நீங்கள் என் தூக்கத்தை ஏன் கலைத்து விட்டீர்கள்? நான் அப்படி என்ன அவ்வளவு எளிதாக ஓய்வு எடுத்ததில்லை. நான் அப்படியென்று அவ்வளவு எளிதாக ஓய்வு எடுத்ததில்லை. நான் பேறு பெற்ற பிரான்சிஸின் கரங்களில் தான் தவழ்ந்து இனிமையாக உறங்கிக் கொண்டிருந்தேன் என்றார். தனது வீழ்ச்சியை பற்றி மற்றவர்களிடமிருந்து அவர் அறிந்தபோது அவர் தான் இருந்த கோபுரத்தில் இல்லை, தரையில் கிடக்கிறேன் என்று உணர்ந்தார். இதுவரை நடந்தது எதையும் உணரவில்லை என்பதை குறித்து வியப்படைந்தார். பின்னர் யாரும் அறியாத தவம் புரிய பொருத்தனை செய்தார். அவரது தலைவரும் அவர் திருப்பயணம் செல்ல அனுமதியும் அளித்தார். அந்த சீமாட்டியும் அந்த நகரில் இருந்த சகோதரர்களின் இல்லத்திற்கு ஒரு அழகான அருள் பணியாளர்களின் அணியும் வழிபாட்டு உடை ஒன்றை புனிதர் மேல் கொண்ட பக்தியினாலும் மதிப்பினாலும் அனுப்பி வைத்தாள். விருந்தோம்பலுக்கு கைமாறு அளிக்கப்படும் என்று மறைநூல் உணர்த்தும் வாக்குறுதியை நிரூபிப்பதற்காக இந்த நிகழ்வு அமைந்தது. ஏனெனில் இங்கு பேசப்படும் பிரபு அந்த இரவில் 2 சிறிய சகோதரர்களுக்கு புனித பிரான்சிஸின் மகிமைக்காக விருந்தோம்பல் அளித்தார். அந்த இரவில் கீழே விழுந்து காவலரை காப்பாற்ற ஓடியவர்களும்
இவர்களும் இருந்தனர். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. குரு என்பவன் பற்றுதலை அறுத்தவன், இறைமையை தன் வழிமுறையாக கொண்டவன், எண்ணுவதற்கும் அடைவதற்கும் ஏதுமில்லாத நிலையில் எண்ணங்களே இல்லாமல் இருப்பவன், சமய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கும் பேரின்பத்தில் திளைத்து வாழ்பவன். அவனிடம் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். தன்னை மறைந்த தொண்டால் நம்மை நினைக்க செய்யும் அத்தகைய குரு ஒருவர் கிடைக்கும் நிலையில் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று அவ்வை சொன்ன மூதுரை போல தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே திருமந்திரம் 139 என்று இருந்துவிடலாம். ஆனால் சிக்கல் என்னவென்றால், கைமாறு ஏதும் கோராமல் அரசுக்கும் எளியவர்களுக்கும் நடுவில் நின்று தன் செல்வாக்கால் தொண்டு புரியும் மூன்றாவது வகை இடைத்தரகர்கள் போலவே கடவுளை கண்டு சொல்லும் உண்மை அருட்பணியாளர்களும் அரிதிலும் அரிதாகிவிட்டார்கள். இரு பாலாரையும் திக்கு தெரியாத காட்டில் தேடி தேடி அலையும் கதைத்தான். உண்மை குரு சத்குரு இயேசு ஒருவரே. அவரை பிரதிபலிப்பவர்கள் சத்குருக்கள். அசிசியார் ஒரு சத்குரு. தெளிவடைவோம். நமது சிந்தனையில் நாளை சந்திப்போம்.